வணக்கம். வின் ஹெர்பல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற மூலிகைகள் எல்லாமே மிக அரிதான மூலிகைகள். இதை பனி தாங்கி இடி தாங்கி அப்படிம்பாங்க. இந்த விதை இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏர் அலிஞ்சில் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் நெட்டில் அடித்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். காலையில் அந்த மரத்தில் இருந்து ஒரு பழம் வந்து கீழே விழுந்ததுன்னா சாயந்தரம் அந்த பழம் போய் மறுபடியும் அந்த மரத்துலேயே போய் ஒட்டிக்கும். அந்த மாதிரி ஒரு விசேஷமான ஒரு மூலிகையான மரம் ஏர் அலிஞ்சில் மரம். இது அழுகண்ணி. இது மலைப்பாங்கான இடத்துல பாறையில் நீர் கசிச்சு வந்துட்டுருக்கிற இடங்களில் இது செடி வளரும். இது வருஷத்தில் குறிப்பிட்ட நாள்களில் மட்டும்தான் இந்த செடி வளரும். இது வந்து பார்த்திங்கன்னா செடி இந்த மாதிரி தான் வளரும். இதில் இந்த சின்னதாக இந்த முள்ளு மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் வந்து தண்ணி கசிஞ்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இது மிக அரிதான ஒரு மூலிகை. இது தொழுகண்ணியில் 2 வகை உண்டு. இது ஒரு வகை இருக்குது, இது ஒரு வகை. இந்த வகை செடி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கை கூப்பி வணங்குற மாதிரி, இது சூரிய ஒளி பட்ட உடனே தானாக இந்த இலைகளுக்கு கீழே இருக்கிற ஒரு சின்னதாக ஒரு கை மாதிரி இருக்கும், 2 சைடில் இருக்கும். அது வந்து கை கூப்பிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து சொல்லாமனுக்குங்கிறது இதுவும் ஒரு மலையில் விளையக்கூடிய ஒரு மூலிகை செடி, அரிதான செடி. இந்த ஒவ்வொரு மூலிகைகளுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட குணங்கள் இருக்குது. இதெல்லாம் வசிய மூலிகைகளுக்கு சேர்ந்தது, காண கிடைக்காததும். இது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 8 வகையான மூலிகைகள் எல்லாம் இருக்குது. ஸோ நிலம் புரண்டி இருக்குது, நத்தை சூரி இருக்குது. ஸோ இது எல்லாம் சேர்ந்து நாங்கள் இதை காய வச்சு இதை அரைச்சி, இது கூட வாசனை திரவியங்கள் இருக்குது. வாசனை திரவியங்கள் கோராசனம், புணுகு, இந்த மாதிரி வாசனை திரவியங்கள் எல்லாம் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து இதில் அரைக்கணும். இதை அரைச்சி அப்படின்னா இது கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 11 நாளைக்கு, ஒரு நாளைக்கு குறைஞ்ச விஷயம் பார்த்தோன்னா 4 மண்டலத்துலேருந்து 5 மண்டலம் வரைக்கும் இதை அரைக்கணும். அரைச்சி இதிலேருந்து நாங்கள் சில பொருட்கள் எடுக்கிறோம். அதை ஒரு நல்ல விதமான காரியங்களுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம். சரிங்களா? மருத்துவ குணம் பெற்றது. அதுபோக வசிய மூலிகைகள் எப்பேற்பட்ட ஒரு காரிய தடையிலாக இருந்தாலும் அந்த காரிய தடையிலெல்லாம் உடைச்சி நம்மளுக்கு காரியங்களாக நடக்கும். சரிங்களா? இது வேலைக்காக மட்டும் இல்லை, குடும்ப பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதையும் தீர்த்து வைக்கலாம். படிப்பு சம்மந்தமாக இருக்கலாம், அதையும் தீர்த்து வைக்கும். சண்டை சச்சரவு இருந்தால் அதையும் தீர்த்து வைக்கும். கணவன் மனைவி பிரச்சனை இருந்தால் அதையும் தீர்த்து வைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு அதை தீர்த்து வைக்கும். இந்த மாதிரி பல வகையில் இது வந்து உபயோகப்படும். இது சரியான வகையில் யார் இதை எடுத்து உபயோகப்படுத்துகிறாங்களோ, யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது கொடுக்கப்படும். தேவையில்லாத வேலைகள் அவங்களுக்கெல்லாம் இது வந்து நாங்கள் எப்போவுமே கொடுக்க மாட்டோம், கொடுக்க போகிறது இல்லை. இது தேவைப்படுறீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே அரைச்சி ஃபினிஷிங் பண்ணின பின்னாடி மறுபடியும் இன்னொரு வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறோம். நன்றி, வணக்கம்.